ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளுகின்ற இந்த காலத்தில் பிறப்பதே இந்த குழந்தைகள் செய்த பாக்கியமாக இன்றைக்கு நான் கருதுகிறேன். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழகம் தான். வறுமை கோட்டு பட்டியல கீழே உள்ளவங்க மிக குறைந்த அளவு இருக்கிறது தமிழகம் தான். பொருளாதார வளர்ச்சியில் 9.69% நம்ம தான் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கோம். தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், ஏற்றுமதியாக இருக்கட்டும், நம்முடைய சோலார் மின் உற்பத்தியாக இருக்கட்டும், எல்லாமே ஜவுளி ஏற்றுமதியாக இருக்கட்டும், நம்முடைய தமிழகம் இன்னைக்கு முன்னிலையில் இருக்கிறது. நல்ல முறையில் தமிழகம் வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு தனித்துவமான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். பெண்களுக்கு முக்கியத்துவமான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைத்த சமுதாயம் மாறி இன்றைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண் குழந்தை என்றால் அதற்கு அதிக திட்டங்கள் கொடுத்து, பெண்களுக்கு கல்வியை கொடுத்து, பெண்களை ஊக்குவிக்கும் வகையிலே நம்முடைய தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. எங்க அம்மா அப்பா கூட என்னை பார்த்ததில்லை. ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன சொந்த குழந்தை மாதிரி பார்த்து உட்கார வச்சு பிரெட்டு பாலெல்லாம் கொடுத்துட்டு, நீ இப்படியெல்லாம் சாப்பிடணுமா, சாப்பிட்டாதான் சத்தா உனக்கு குழந்தை பிறக்கும், நீ வாரம் வாரம் இங்கே சத்து ஊசி போட்டுக்கணும், அதுக்கு யார்கிட்ட பேசணும்னு சொல்லி நான் பேசுகிறேன்னு சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு அரசு அண்ணன் சொல்கிறாரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5 வாழ்க்கை ஃபுல்லாக நமது அண்ணன் தான் இருக்கணும்.